ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஜி5ல தமிழ் டப்பிங்ல ஒரு ரொமான்டிக் காமெடி படமாக வெளியான ஹே பல்வந்த் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோ சிறு வயதுல இருந்தே தன்னுடைய அப்பாவோட பிசினஸை வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் எடுத்து நடத்தணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறான். பட் அவங்க அப்பா என்ன பிசினஸ் பண்றாரு அப்படின்றதே அவனுக்கு தெரியாது. ஹீரோ மேல் படிப்பு முடிச்சுட்டு திரும்பி வர்றாரு. ஹீரோயினான சிவானியா ஒரு லவ் பண்றாரு. ஒரு கட்டத்துல தன்னுடைய அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லாம போக அந்த பிசினஸை ஹீரோ எடுத்து நடத்த வேண்டிய ஒரு சூழல் உண்டாகுது. தன்னுடைய கனவு நினைவாக போகுது அப்படின்ற ஒரு பூரிப்போட அவர் போயிட்டு இருக்கும் போது அவருக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருக்கு. அந்த பிசினஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விலை மாதுக்குள்ள வச்சு பிசினஸ் பண்ற ஒரு லாட்ஜ் தான் அந்த பிசினஸ். சோ அதை பார்த்த உடனே அருவருப்பாகி அதை எப்படியாவது வித்துடணும் அப்படின்ற மாதிரி இவர் ட்ரை பண்றாரு. இது தொடர்ந்து பொலிட்டீஷியன்ஸ் கிட்ட எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்துச்சு, இவருடைய லவ் லைஃப்ல எந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் வந்துச்சு, அதை எப்படி இவர் எதிர்கொண்டார் அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. சுஹாஸ் பாத்தீங்கன்னா ஒரு கேக் வாக்கா இந்த படத்துல நடிச்சிருக்காரு. அவருடைய காமெடி சீக்வன்ஸா இருக்கட்டும், எமோஷனல் போர்ஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு சின்சியரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அவருடைய ஸ்கிரீன் பிரசன்ஸ் அண்ட் டயலாக் டெலிவரி மூலமா நிறைய சீக்வன்ஸை எலிவேட் பண்ணி காமிச்சிருக்காரு. அவருடைய அப்பாவும் நடிச்சவரும் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காரு. அந்த எமோஷனல் சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நெல்லூர் சுதர்சனுடைய அந்த ஹியூமர் போர்ஷன் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது பார்க்கிறதுக்கு. வெனிலா கிஷோருடைய காமெடி சீக்வன்ஸும் ஒரு காமிக் ரிலீஃபா அமைஞ்சது அப்படின்னு சொல்லலாம். அந்த பிசினஸ்ல இருக்கிற விலை மாதுக்களுடைய அந்த ஸ்டோரி எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப எமோஷனலா இருந்தது பார்க்கிறதுக்கு. இன்ட்ரோல் சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு ஹை பாயிண்டா இருந்துச்சு இந்த படத்துக்கு. படத்துல ரிவன்ஸ் சம பண்ணி ஒரு எமோஷனலான ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்திருப்பாங்க. ஸ்டோரி டீசெண்டா இருந்தாலுமே செகண்ட் ஹாஃப்ல ஸ்கிரீன் பிளே கோட்ட விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த கதையில பொலிட்டிக்கல் ஆங்கிள் கொண்டு வந்து அந்த கிரைம் ரிலேட்டட் சீக்வன்ஸ் எதுவுமே பாத்தீங்கன்னா பெருசா ஓட்டல. இந்த படத்துக்கான ஒரு மைனஸ் தான் அமைஞ்சிருக்கு. செகண்ட் ஹாஃப்ல வர நிறைய சீக்வன்சஸ் பாத்தீங்கன்னா தேவைக்கு அதிகமா ஓடிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் தான் தருது. ஒரு டைட்டான ஸ்கிரீன் பிளே கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இந்த படம் அடுத்த லெவலுக்கு போயிருக்கும். எமோஷனல் சீக்வன்ஸ் நல்லா இருந்தாலுமே சில சீக்வன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எமோஷனல் டெப்த் அப்படின்றது இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ரொமான்டிக் காமெடி படமாக வந்திருக்கு. படத்துல அடர்கான இல்ல, இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். ஹே பல்வந்த் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 5.5 out of 10.